அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் 1. இதில் மிக மிக வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து மிக மிக குறைவாக வந்திருக்கு. குரூப் 2க்கு 41 போஸ்டிங், குரூப் 2ஏவுக்கு 780 போஸ்டிங். இது மிக மிக குறைவாக வந்திருக்கு. அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9/9/2026. இவ்வளோ வருடங்களாக கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இவ்வளோ குறைவாக இருந்தால் மிகவும் கடினம். கட் ஆஃப் அதிகரிக்கும், கேள்வித்தாள் கடினமாக இருக்கும். இதை வந்து மீண்டும் வந்து அவங்கள்ட்ட வேக்கன்சிஸை அதிகப்படுத்தணும்னு கோரிக்கை தான் வைக்கணும் போல். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலை பார்க்கும்போதும் ஒரு வித பயத்தை தான் அளிக்குது. அதை டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், பாருங்கள். தமிழ் படிப்பது எப்படி? ஸ்கூல் புக்கு படிக்கணுமா, அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கணுமா? இந்த மாதிரி பலவிதமான குழப்பத்தோடு இருக்கீங்க. அதே சமயம் இந்த குறுகிய காலகட்டத்தில் பார்ட் டைமாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு அரசு 2026 வெளியிட்டுள்ள மெட்டீரியல், அதை நான் அனலைஸ் பண்ணத்தை உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தோடு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணும், ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எப்படி படிக்கணுங்கிறத அதன் பிறகு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 6th to 12th ஓல்டு புக்கு நியூ புக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க டாபிக் வைஸாக. அதே சமயம் ஒவ்வொரு டாபிக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மயங்கலி சொற்கள், சொல்லும் பொருளும், அதே மாதிரி கலை சொற்கள், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 கேள்விகள் எங்கிருந்து இடம்பெற்றதோ அங்கிருந்து இந்த மெட்டீரியலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நான் சொல்றது, அதுல அவங்க எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஒரு 25% மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாம்பிள் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி 75% அவங்க கொடுக்கல. அப்ப இதுல இருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் கேள்விகளும் இடம்பெறும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து எவ்வளவு வந்து ஸ்கூல் புக்கு கேள்விகள் இடம்பெறும், எவ்வளவு அவுட் ஆஃப் சோர்ஸ் இடம்பெறும்னு நம்மளால கணிக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்தும் கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிறத மட்டும் நான் கணித்தேன். ஓகேவா? இப்போ இதில் சாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். மயங்கலி சொற்கள் இதில் பாருங்க, மேலும் சில சொற்கள் மற்றும் பொருள் விளக்கம். ஸ்கூல் புக்கை தவிர்த்து மேலும் சில சொற்கள் மற்றும் பொருள் விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆவ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, ஆவ்லேருந்து வரிசையா ஆர்டரா தான் கொண்டு போயிருக்காங்க. இப்ப பாருங்க, ஓ அப்படின்னு வந்ததும் அடுத்து க ஆரம்பிச்சிருக்காங்களா. ஆனா அந்த க சீரீஸ்ல உள்ளது எல்லாத்தையுமே முடிக்கல. அடுத்தது டைரக்டா மா போயிட்டாங்க. அப்போ அவங்க குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி எந்த மெட்டீரியல்லேருந்து கேட்கப்பட்டதோ அந்த மெட்டீரியல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட 25% சாம்பிள் மெட்டீரியல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெட்டீரியல் கொடுக்கல. அப்போ இதிலிருந்து நம்ம வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ், அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்தும் கேள்விகள் இடம்பெறும்னு நம்ம எடுத்துக்கலாம். கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து தமிழ் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ்டு தமிழ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தொகுத்து கொடுத்துருக்காங்க. கீழே அதே மாதிரி 6th to 12th அறிவியல், வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மிடில்ல பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அறிவியல் தொடர்பான கலைச்சொற்கள், கல்வி, சட்டம், மருத்துவம், ஊடகம், புவியியல், இந்த கலைச்சொற்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி சொல் அகராதியில உள்ளதை எடுத்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 2025 நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, ஆட்சி சொல் அகராதியிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் அப்பே வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி சொல் அகராதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. ஆனா
குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொல் பேரகராதியிலிருந்து இடம்பெற்றிருந்தது. அப்ப அந்த கலைச்சொல் பேரகராதியை படிச்சாதான் நம்ம வந்து தெளிவா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது குரூப் 2 2025. இப்போ குரூப் 4 2025 கேள்விகளும் சரி, இப்போ குரூப் 4க்கு 2026ல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியலும் சரி ஆட்சி சொல் அகராதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குரூப் 4க்கு வந்து அவங்க ஆட்சி சொல் அகராதியிலேருந்து கேட்குறாங்க, குரூப் 2க்கு வந்து கலைச்சொல் பேரகராதிலேருந்து டிகிரி லெவல்ங்கிறதுனால பேரகராதிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் இது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகள் மருத்துவ டிபார்ட்மெண்ட் கலைச்சொற்கள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எதுவுமே அங்கே இல்லை. ஆனா ஆட்சி சொல் அகராதியில இருக்கு. இப்போ குரூப் 4 2025ல அவங்க கேட்கப்பட்ட கேள்விகளும் ஆட்சி சொல் அகராதியில இருந்தது. அதே மாதிரி இப்போ குரூப் 4 2026க்கான மெட்டீரியலும் ஆட்சி சொல் அகராதியில இடம்பெற்றுள்ளது. ஆனா வந்து குரூப் 2 2025ல கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து கலைச்சொல் பேரகராதியிலிருந்து கேட்கப்பட்டது. அது வந்து டிகிரி லெவல்ங்கிறதுனால கலைச்சொல் பேரகராதியிலிருந்து கேட்டாங்களா என்னங்கிறது தெரியல. இதுதான் வந்து தெளிவான விளக்கம். அவங்க வந்து எந்தெந்த இதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதுல பார்ட் டைமா படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. அவங்களே வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதையெல்லாம் தொகுத்து கொடுத்துட்டாங்க. அதனால அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. டைம் இருந்ததுன்னா மட்டும் அவுட் சோர்ஸ் படிங்க. இல்லைன்னா வந்து நீங்க தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போங்க. அடுத்தது ஃபுல் டைமா படிக்கிறவங்க, எனக்கு டைம் இருக்கு, நான் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதெல்லாம் முடிச்சுட்டேன், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலும் எனக்கு எளிமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து அவுட் சோர்ஸ்ன்னு டீப்பாக படிக்கலாம். டைம் இல்லாதவங்க அதை மட்டும் படிச்சுட்டு போகலாம். ஓகே, நம்மளுடைய மெட்டீரியல் பிரிண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் 2 டேஸில் யூனிட் 1 தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த அவங்க தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியலையும் இதில் சேர்க்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே சமயம் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மெட்டீரியல் லேட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். லேட் ஆனாலும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து மிக தரமான மெட்டீரியலாக அமையும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தந்துடுவேன். தந்தாலும் உங்களால் கண்டிப்பாக குரூப் 2க்குள்ளே படிச்சிட முடியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எளிமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கலைச்சொற்கள் அது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக 2 டிபார்ட்மெண்ட் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சொல் பிரித்து மருத்துவம் கலைச்சொற்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டது, அதுவே எளிமையாக தான் இருக்கும். சட்டம் கலைச்சொற்கள் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்ல பிரித்து பொருள் கொடுத்துருக்கேன், அதற்கு பொருளுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன், அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சொல் பிரித்து படிக்கிறவங்க பிரித்து பொருளோட படிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்கட் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். இது வந்து சட்டம் கலைச்சொற்களுக்கு பிரைமரி லெவல் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. இப்போ மருத்துவம் சட்டம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து கலைச்சொற்கள் இன்னும் எளிமையாக எப்படி படிக்கலாம், ஆட்சி சொல் அகராதியும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.